எட்ரா கொக்கி அன்னை தேசத்திற்காக என் உயிரை தந்தவர்கள் மண்ணை விட்டு போனாலும் அவர்களின் புகழ் வாழ்வாங்கு வாழும். கிழவி சாயாமதான் இல்ல. ஏண்டி நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு வயசான காலத்துல என்ன ஏண்டி இந்த கெட்ட போட்டு நிக்க வச்சிருக்க? நீங்க பாரு ரொம்ப நேரமா நிக்கிற, காலெல்லாம் நடுங்குதுரி. இதெல்லாம் ஒரு செட்டப்பா இருந்தாதான் ஆக்ரோஷமா வசனம் வரும். அப்போதான் நல்லா பண்ணி மதிய விட நல்லா பண்ணேன்னு கிளாப்ஸ் எல்லாம் வாங்க முடியும். பாரு என்னதான் இருந்தாலும் இந்த பாரத மாதாக்கு இந்த மாதிரி கெட்டானெல்லாம் இருக்க கூடாதுரி. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையா பண்ணணும்டி. சேர்ந்து பண்ணாலும் அதுலயும் நான் தான் பெஸ்டா பண்ணணும். டாடி நான் சொன்ன வரைக்கும் டயலாக் எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு பாட்டி. நான் பேலன்ஸ் சொல்றேன், நீ பேலன்ஸ்டா நில்லு. நிக்கிறடி நிக்கிறேன். இது வேற நின்னு தொலைய மாட்டேங்குதே. ஐயோ சாயாம நில்லு கிழவி. நிக்கிறேன் ஏறி வரப்பாவா இப்ப நிக்கிற பாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பாரத மாதா. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நம் நாடு 79வது சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதை நினைத்து நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு கூடிய விரைவில் நிஜமாகும். நம் நாடு வல்லரசாகும். இன்று நம் பள்ளியில் சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் நம் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக நம் தேசத்தந்தை காந்தி அவர்கள் உங்கள் முன் தோன்றி உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நானும் நேதாஜியும் இன்னும் எண்ணற்ற தலைவர்களும் தங்கள் இன்னுயிர் தந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடி நம் நாட்டை விட்டு விரட்டி இந்த வீர சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தோம். இப்படி நாம் ரத்தம் சிந்தி வாங்கிய சுதந்திரத்தை இன்று நாம் நிம்மதியாக சுவாசிக்க முடிகிறதா? அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம். ஆனால் தலைவர்கள் நாங்கள் வரமாட்டோம். நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவர்களாக உருவெடுக்க வேண்டும். உங்கள் சுதந்திரம் உங்கள் கையில்தான். நீங்களே போராடி பெற்றுக் கொள்ளுங்கள். அம்மா, நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? நல்லா இருக்க மதி. ஐயோ பாட்டி அது அப்படி இல்ல. வேற எப்படி? ஏண்டி எனக்கு எப்படி மாட்ட வருமோ அப்படிதான் மாட்ட முடியும். இங்க பாரு சும்மா சும்மா என்ன திட்டிட்டு இருந்தேன், அப்புறம் கெட்ட கோவம் வந்துரும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம் ஆண்டி. என்னையும் கொஞ்சம் ரெடி பண்ணி விடுங்க ஆண்டி. இந்த பாட்டிக்கு ஒண்ணுமே தெரியல. ஏண்டி சொல்ல மாட்ட? உனக்கு ஒண்ணுன்னா பார்த்து பார்த்து பண்றேன்ல, நீ இப்படிதான் சொல்லுவ. அம்மா என்ன ரெடி பண்ணி விடு, அங்கேயும் போற. இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. இரு நான் ரெடி பண்ணி விட்டுட்டு வரேன். உன்னதான் அம்மா ரெடி பண்ணிட்டான்ல, அதான் நீ சூப்பரா இருக்கி. அப்புறம் என்ன திவ்யா குடு. சும்மா இரு பாட்டி. ரொம்ப பண்ணாதடி. இங்க பாரு, இவளுக்கு நீ தான் சரிப்பட்டு வருவோமா, கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுருமா. இத கையில இப்படி வச்சுக்கோ, சரியா? நான் எப்படி இருக்கேன் ஆண்டி? சூப்பரா இருக்கடா. அம்மா இப்பதான் என்ன சூப்பரா இருக்கேன்னு சொன்ன, இப்ப அவளை சொல்ற. நீங்க ரெண்டு பேருமே சூப்பரா தான் இருக்கீங்க.
இத பாருங்க, நீங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து டிராமா பண்ண போறீங்க. இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஒத்துமையா பண்ணாதான் நல்லா பண்ணி பரிசெல்லாம் வாங்க முடியும். சரியா? மதி, திவ்யா, அடுத்து உங்க ப்ரோக்ராம் தான். ஸ்டேஜ்க்கு வர ரெடியா இருங்க. உங்க ப்ரோக்ராம் தான் அடுத்து வரப்போகுது. அம்மா அதுக்குள்ள நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சரிதான், வந்துடுறேம்மா. உனக்கு எல்லாம் இப்பதான் வரும். அனௌன்ஸ் வேற பண்ணிட்டாங்க. சரி, சீக்கிரமா போயிட்டு வா. அனைவருக்கும் வணக்கம். வெள்ளையர்கள் நாம் எதிரிகள். நேருக்கு நேர் நின்று சண்டை போடலாம். அம்மா திவ்யா, நீ ரொம்ப சூப்பரா இருக்க. கண்டிப்பா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் கௌதம். ஏய் கௌதம், இத நீ உங்க அக்கா முன்னாடி சொல்லிடாத, அப்புறம் கோவப்பட்டு பலார்னு அரைஞ்சிருவா. பாட்டி, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். இத பத்திரமா பாத்துக்கோ. அவளுக்கு வந்தா உனக்கும் வந்துருமே. சரி போயிட்டு வா, வரும்போது அவளையும் கூட்டிட்டு வந்துரு. போனவளுக்கு வர தெரியும். ஏண்டி எப்படி பேசிட்டு போறா பாரு. எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான். கௌதமும் அப்படிதான். நீயும் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. என்ன கீழே விழுந்தியா? வா தூக்கி விடுறேன். ஒன்னும் தேவையில்ல, நானே எந்திரிச்சுப்பேன். அம்மா நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் தூக்குறேன். ஒன்னும் வேண்டாம். இது எங்கள் நாடு. இது வீரம் விளைந்த தமிழ் மண்ணு. வெள்ளை